பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில கருப்பு கவனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே அதோட நன்மைகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பேர் இதை குடிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் அரிசி எடுத்து ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். இதோட தண்ணியை நம்ம தூர கொட்டிடக்கூடாது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கு காரணம் ஆந்தோசயனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான். இதில் தான் எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. அதனால் இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டின அரிசியை போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மையா இல்லாம பிறுபிறுன்னு இல்லாம ஓரளவுக்கு நார்மலா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இது போக 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி ஊத்தணும். தண்ணி சூடாகி கொதிக்க வர ஸ்டேஜ்ல நம்ம திரிச்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தூவுன மாதிரி சேர்த்துக்கோங்க. மொத்தமா போட்டீங்கன்னா கட்டி விழுந்துரும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். அரிசி நல்லா வெந்து கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கட்டியாக்கிட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சமாக இருக்கும். அதனால இந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மோர் விட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வயிறு ஃபுல்லாகும். டயட் இருக்கிற ஃபீலிங் இருக்காது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். ஆனால் டெய்லி 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூன் மட்டும் எடுங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்க வேணாம். இதே மாதிரியான ஹெல்த்தியான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.